ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் எப்படி பண்ண போகிறீங்க, இதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு இருக்க போகுது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அலோவேரா எடுத்துக்கிறேன். ஸோ இது வச்சு தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஃபேஷியல் எப்படி பண்ணணும்னு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் தான் எடுக்கணும். மார்க்கெட்டில் இருக்கிற அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஜெல் தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த செடியிலேருந்து நான் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் கட் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் இதில் ஒரு எலிஷாக இருக்கும். ஸோ அது உங்கள் ஸ்கினுக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த எல்லாமே நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். எப்பவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நிற்க வைங்க. நிற்க வச்சிங்கன்னா அந்த எலுஷெல்லாம் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற முள்ளை எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம இந்த ஸ்கின்ல மேலே இருக்கிற ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஃபேஷியல் பண்ணேன் இந்த அலோவேரா ஜெல் வச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் இருக்கிற நான் முள்ளில் எடுத்துகிட்டு இது ஸ்கின்னில் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எல்லா பீஸுமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து நம்ம ஜெல் எடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஜெல் தனியாக வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஜெல்லு தான் தேவைப்பட போகுது. இது வச்சு தான் நம்ம ஃபேஸை ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்லேயே ஈஸியான மெத்தடில் நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜெல்லை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது நீங்கள் ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது அழுக்கெலாம் வந்துடும். அதுக்கப்புறமா இது நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு போகிறோம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நான். இப்போ எல்லாமே இது எடுத்துகிட்டு நம்ம தண்ணி பண்ண போகிறோம். பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக லிக்விடாக மாற்றிட்டு போகிறேன். ஸோ இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணோம் மிக்ஸியில் போட்டு. ஸோ நான் அது நல்லா பிளெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த தண்ணி ஆட் பண்ணல, ஒன்லி இந்த அலோவேரா ஜெல் மட்டும் தான் நான் அரைச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம ஃபேஷியல் எப்படி பண்ணோன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிளீன்சிங். ஸோ நம்ம கிளீன்சிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் இன்னொரு திங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ரா மில்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாயில் மில்க் எடுக்கக்கூடாது, பச்சை பால் தான் எடுக்கணும். ஸோ இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும். உங்கள் ஸ்கின்னை நல்லா டீப் க்ளீன் பண்ணணும். ஸோ மாய்ஸ்சரைஸ் கூட நல்லா பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கையில் தான் காமிக்கிறேன், நீங்கள் உங்கள் ஃபேஸில் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை. ஸோ இந்த ஃபேஷியலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற டர்ட்லாம் எல்லாமே க்ளீன் ஆயிரும். நல்லா டீப் க்ளீன் ஆயிரும் உங்கள் ஃபேஸ்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற டர்ட்லாம் எப்படி எடுக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஃபஸ்ட் ஸ்டெப் கிளீன்சிங் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ அது எப்படி ரெடி பண்ணால் வாங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிறேன். கடல மாவுக்கு அடுத்தது நான் இதில் இன்னும் திங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண பார்த்திங்கன்னா இந்த அலோவேரா ஜெல் அது இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடல மாவுக்கு இடத்துல நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதுவும் உங்கள் ஃபேஸ்க்கு நல்லது. ஸோ கடல மாவு உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் பண்ணும். மஞ்சள் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பாக்டீரியா ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஒரு மாதிரி டேன் ஆயிரும் பார்த்திங்களா, அது கூட ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின் நல்லா ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். இந்த ஃபேஷியல் நீங்கள் வீட்டில் பண்ணிங்களா, நீங்கள் மந்த்லி கூட பண்ணலாம். இந்த ஃபேஷியல் மந்த்லி 1 டைம்ஸ் கூட பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்தது ஃபேஸ் பேக் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த ஃபேஸ் பேக் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில், நெக்கில், நெக் ஏரியாவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் என் கையில் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பட் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும், நீங்கள் நெக் ஏரியா கூட கவர் பண்ணணும். நீங்கள் கிளென்சிங்கோ ஸ்க்ரப்பிங்கோ நீங்கள் நெக் ஏரியா கூட ஸ்க்ரப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 5 to 10 மினிட்ஸ் தான் இது ட்ரை ஆகிறதுக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஆயில் செட்லாம் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் இது மந்த்லி 1 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபேஷியல் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ பெருசாக ப்ரொசீஜர் இருந்தாலும் உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நேச்சுரல் ஃபேஷியல் இது. நீங்கள் வீட்டில் பண்ணால நேச்சுரல் இருக்கும். அலோவேரா ஜெல் உங்கள் ஸ்கின்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் தரும், எவ்வளோ நல்லது உங்கள் ஸ்கின்க்கு. உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும், பிரைட்டன் அப் ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸில் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இது நான் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிரைட்டாக தெரியுது என் கை எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னா, நீங்கள் அந்த ஃபேஸில் இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் தெரிய போகுது. ஸோ என் கை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைட்டன் அப் இருக்குது. ஸோ நீங்கள் 2 கையில் நீங்கள் இல்லை டிஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த கைக்கு எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஷியல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஷியல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஸ்கின்னில் நல்லா க்ளோயிங்காக பிரைட்டன் அப் கொடுக்கும். உங்களுக்கு ஓப்பன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு கூட இதுக்கும் கொஞ்சம் ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ இதில் நம்ம பண்ணோமா அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்கின்க்கு நல்லா பெனிஃபிட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.